வெல்கம் டு வின்சி சமையல். இந்த சேனலை புதுசா விசிட் பண்றவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மேலே இருக்கிற ஆல்ன்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம மெதுவடை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோங்க. நான் 250 கிராம் உளுத்தம் பருப்பு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு ஒரு 3 முறை கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துட்டோங்க. ஒரு அகலமான பவுல்ல அரைச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்குனதுங்க. இது ரெட் கலர்ல இருக்கு. 1 பிஞ்ச் சோடா, தேவையான அளவு உப்பு, 3 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்குனது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தண்ணி விடாம இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடலாங்க. ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி ஸ்டீல் வடிகட்டி இருந்தா இந்த மாதிரி எடுத்து அது மேல தண்ணி போட்டு கொஞ்சமா மாவு எடுத்து நம்ம வடை தட்டிட்டு அதுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கலாங்க. இதை நம்ம அப்படியே எண்ணெயில விட்டா சூப்பரான மெதுவடை நம்மளுக்கு ரெடி ஆயிடுங்க. பாருங்க, இந்த மாதிரி எண்ணெயில விட்டா சூப்பரான மெதுவடை ரெடி. இதை நம்ம திருப்பி விடணுங்க. அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். இது நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் வரும்போது எடுத்துடலாங்க. பாருங்க, இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம எல்லா வடையும் எடுத்துடலாம். பாருங்க, அவ்வளோதாங்க, மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்ம சட்னி, சாம்பார் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்டா இருக்குங்க. ஈவினிங் நம்ம ஸ்நாக்ஸாக கூட இதை சாப்பிடலாம். ரொம்ப ஈஸி தாங்க. வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.